ஸோ பேசிக்லி நாங்களுமே ஒரு ஃபூடி தான். சென்னையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த மாதிரி மெனு வந்து எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் வந்துட்டு ஸோ ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த ஃப்ளேவர் நாங்கள் கொடுக்குற இந்த ஃப்ளேவர் கொடுக்குற இந்த மசாலாஸ் கண்டிப்பாக அது யூனிக்காக தான் இருக்கும். ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிக்கன் தக்கடி பார்த்தீங்கன்னா இது இருக்க சென்னையில் எங்கேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சிக்கன் சுத்ரியான்ற ஒரு மெனு. ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது? இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்றது இதுதான் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதெல்லாமே நாங்கள் வீட்டில் இருந்ததே தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணிருந்தோம். இது சிலது மட்டும் வாங்கினோம், பட் மோஸ்ட்லி எல்லாமே ஒரு 30 to 40K கிட்டே ஆகிடுச்சு. முக்கியமாக சொல்கிற மாதிரி கேப் டிரைவர்ஸ் நிறைய பேர் எங்களோட கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களாம் மார்னிங் ப்ரிஃபர் பண்ணுறதே நெய்ச்சோறு காம்போ தான். ரைஸ்ன்றதால சாப்பிட்டா லைக் ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்குமே கொஞ்சம் ஃபில்லிங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா ரோட்டில் நிற்கணும் அப்படின்றப்ப இதுக்கு மாதிரி நாங்கள் அப்படிலாம் பண்ணதில்லை. கரெக்டுங்களா? இப்போ வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, போலீஸ் ப்ராப்ளம் வருமா, இல்லை ரோட்டில் போகிறவங்க யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களா, அது மாதிரிலாம் நிறைய ஹெசிடேஷன் இருந்தது. ஆனால் வந்து ஸ்டார்டிங் அவங்க வந்து பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. வாவ் தமிழ் சக்ஸஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு டிஃபன் சென்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் ஜேர்னியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எஸ் சொல்லுங்கள். இப்போது 2 பேர் சேர்ந்து மார்னிங் 7 o'clock எத்தனை மணிக்கு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? எல்லாமே எங்கள் வீட்டில் பண்ணுற டிஷ்ஷஸ் தான். இப்போ யூஸ்வலாக சின்ன வயசுலேருந்து எல்லார் வீட்லேயும் கேட்டாலுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எங்கள் வீட்லேயே வந்து சின்ன வயசுலேருந்தே டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி சிக்கன் சேமியா, சிக்கன் மக்ரூனி, சிக்கன் சுத்ரியா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே வந்து ரொம்ப வாவாக பார்ப்பாங்க. சூப்பராக இருக்குது, என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அப்போலேருந்து தோணுன ஒரு ஐடியா தான். ஸோ ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஸோ இப்போ தான் கொஞ்சம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். லைக் ஒரு 4-5 months ஆகுது. ஸோ பேசிக்லி நாங்களுமே ஒரு ஃபூடி தான். ஸோ சென்னையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த மாதிரி மெனு வந்து எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் வந்துட்டு ஸோ ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ திருநெல்வேலின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. திருநெல்வேலி டிஃபன் சென்டர் தானே? அது திருநெல்வேலிங்கும் போது அங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஏதாவது கொண்டு மேம் இம்பார்ட்டண்ட்டாக ஏன் திருநெல்வேலி சொல்லி சூஸ் பண்ணுறோன்னா சிக்கன் சுத்ரியாவும் இருக்கட்டும், அந்த சிக்கன் மக்ரூனியாக இருக்கட்டும், சேமியா ஆல்சோ அந்த ஒரு ஃப்ளேவரில் கொடுக்குறோம். யூஸ்வலாக அது நார்மலாக சென்னையில் கொடுக்குற ஃப்ளேவர் இல்லாமல் அங்கே ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். எஸ்பெஷலி தக்கடியும் சொல்லும். தக்கடி வந்துட்டு ஸ்ரீலங்காலையும் ஃபேமஸ் அண்ட் ஆல்சோ திருநெல்வேலியும் ஃபேமஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நேம் சூஸ் பண்ணோம். இப்போ திருநெல்வேலி டிஷஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அதுக்கு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? அம்மாவும் ஒய்ஃபும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ குக்கிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது கிடையாது. இதோட மெனு ரெசிபி எல்லாமே வந்துட்டு அம்மாவும் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறது தான். மசாலா எவ்ரிதிங் வந்துட்டு ஹோம்மேட் மசாலாஸ். ஸோ அது ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களா அரைச்சிட்டு அவங்களா மார்னிங் எழுந்து ரெடி பண்ணிட்டு பண்ணி கொடுக்குறோம். காலையில் எழுந்திரிச்சு இதுக்காக early morning டெய்லி 5 o'clock எழுந்திரிச்சு இது உங்களுக்காக பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஐடி படிச்சீங்கன்னு சொன்னீங்களே, ஐடி ஒர்க் படிச்சுதான். அப்போ அதை விட்டுட்டு இங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க போது அதை பற்றி எதுவும் அவங்க சொன்னது? வீட்டில் நாங்கள் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தது தான் பிஸ்னஸ் தானே. ஸோ அந்த பிஸ்னஸ் யூஸ்வலான ஒரு பேட்டர்னாக இல்லாமல் ஸோ யூனிக்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சிட்டோம். அது கரெக்ட் டைமில் கரெக்டாக ஹிட் ஆச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ டிஃபன்னு சொல்லும் போது நிறைய சேஃப்டி இருக்கணும்ல, ஃபுட் சேஃப்டி, அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? வீட்லேயே இப்போ வீட்டில் சாப்பிட எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பண்ணுறதால ஹைஜீனுக்கு எந்த குறைபாடும் இல்லை. அதுமாதிரி நாங்கள் FSSAI சர்டிஃபிகேட்டுமே வாங்கி வச்சுருக்கோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டாக ப்ராப்பராக தான் பண்ணுறோம். லைக் ஹெட் கேப் கூட போட்டிருக்கோம், லைக் முடி விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக க்ளீனாக தான் நாங்கள் வச்சுட்ருக்கோம். இதை மட்டும் எல்லாமே ஹோமில் வீட்டில் குக் பண்ணும் போதுமே ஒய்ஃபும் சரி அம்மாவும் சரி ஹெட் கேப் போட்டுருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ யூஸ்வலாக பிளாட்ஃபார்ம் ஒரு செட்டப்பில் இல்லாமல் ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்டான செட்டப் இருந்தால் நல்லா இருக்கும் யோசிச்சிட்டோம். ஸோ அதில் இருந்தால் ஹேண்ட் வாஷாக இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. பட் இந்த லொகேஷன் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? பட் DLF கிட்ட வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது? இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்றது இதுதான் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. வேறு எதுவும் பெருசாக பண்ணலாம். தென் ஃபுட் காஸ்ட் அவ்வளோதான். அதை ஃபஸ்ட் டைமுக்கு டெலிவரிக்காக வாங்கின ஃபுட் மெட்டீரியல்ஸும்
ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெசல்ஸோ வெசல்ஸுமே இதெல்லாமே நாங்கள் வீட்டில் இருந்ததே தான் முக்கால்வாசி யூஸ் திங்ஸ் பண்ணிருந்தோம். இந்த பெரிய திங்ஸ் எல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு இது சிலது மட்டும் வாங்கினோம், பட் மோஸ்ட்லி எல்லாமே என்ன ஒரு 5000 இல்லை அவ்வளோ கம்மி இல்லை. ஒரு 30 to 40K கிட்டே ஆகிடுச்சு. 30 to 40K. ஆமாம், இந்த டேபிள் எவ்ரி திங் செட்டப் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆகிடுச்சு. இப்போ நீங்க எப்படிதான் ஸ்ட்ரீட் ஃபுட் வைக்கிறீங்க இல்லையா, இப்போ கடை வைக்க முடியாம அதெல்லாம் மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பட் வந்துட்டு ரொம்ப அது ஏர்டெல்லாம் இல்லை எங்களுக்கு. பட் இது வந்து அதுதான் முக்கியமாக நாங்கள் இது ஹெசிடேட் பண்ணல. ஸோ ரோட்டில் வந்து நின்று ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணுமே சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட் எங்களுக்கு வந்ததே கிடையாது. ஸோ இதை நாங்கள் ரொம்ப பிடிச்சி பண்ணிட்டு வரோம். இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இப்போ இன்ஸ்டாகிராம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்காங்களா? உங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்து நான் வந்து ஒரு 50% மேலே எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ வரைக்கும் ரெகுலராக இருக்கிற ஒரு 4 months ரெகுலராக இருக்க கஸ்டமர்ஸும் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வராங்க? சின்ன வயசுலேருந்து உங்களோட டார்கெட்டிங் கஸ்டமர்ஸ்லாம் யார்? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள். அதனால தான் டிஎல்எஃப் கிட்டே நாங்கள் போட்டிருக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டிஎல்எஃப்க்கு எடுக்கிற கேப் டிரைவர்ஸ். ஸோ 50% ஐடி சப்போர்ட் இருந்துச்சாலும் மீதி 50% வந்துட்டு கேப் டிரைவர்ஸ் தான். ஸோ அந்த டிஎல்எஃப்ல ட்ராப் பண்ணுற கேப் டிரைவர்ஸும் அதிகமாக வந்துட்டு எங்கே சாப்பிட்றாங்க. இப்போ கடையில் வந்து சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, மறக்க முடியாத ஒரு ஃபீட்பேக்? சேமியா நெய்ச்சோருக்கு தான் நிறையவே ரொம்ப ஃபீட்பேக் வந்திருக்கும். மெயினாக வந்து இந்த திருநெல்வேலி நேட்டிவாக வச்சு இங்கே ஒர்க் பண்ணுவாங்களே, அவங்க ரொம்ப ஓவர்வெல்மிங்காக சொல்லும் போது எங்களுக்கு நல்லா இருக்கும். லைக் ஊரில் சாப்பிட்டது நான் அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, இங்கே வந்து சாப்பிடும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அது ஒரு விஷயம். ப்ளஸ் இன்னொன்று மார்னிங் ஃபுல்லாக யூஸ்வலாக இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுப்பா. ஸோ இது டிஃப்ரெண்டாக நான்வெஜ் டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டமாக இருக்குன்னு சொல்லும் போதும் எங்களுக்கு அது ஹாப்பினஸாக இருக்குது. ஆனால் இந்த நேமெல்லாம் கொஞ்சம் எனக்கே புதுசாக தான் இருக்குது, இப்படியெல்லாம் ஃபுட்டஸ் இருக்காங்க. மார்னிங் டைம் அப்படிங்கும்போது அது இட்லி தோசை அப்படி தான் சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. இதுக்கு வந்து அடிக்ட் ஆகி சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் முக்கியமாக சொல்கிற மாதிரி கேப் டிரைவர்ஸ் நிறைய பேர் எங்களோட கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களாம் மார்னிங் ப்ரிஃபர் பண்ணுறதே நெய்ச்சோர் காம்போ தான். ஏன்னா உங்களுக்கு ரைஸுன்றதால சாப்பிட்டா லைக் ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்குமே கொஞ்சம் ஃபில்லிங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக கேப் டிரைவர்ஸ் மோஸ்ட்லி நேச்சர் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு எடுத்துட்டோன்னா பெருசாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அது இருக்கும்போது அதில் சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பயந்தாங்க, ஏன்னா ரோட்டில் நிற்கணும் அப்படின்றப்ப இதுக்கு மாதிரி நாங்கள் அப்படிலாம் பண்ணதில்லை. கரெக்டுங்களா? ரோட்டில் நிற்கணும், வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, போலீஸ் ப்ராப்ளம் வருமா, இல்லை ரோட்டில் போகிறவங்க யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களா, அது மாதிரிலாம் நிறைய ஹெசிடேஷன் இருந்தது. ஆனால் வந்து ஸ்டார்டிங் அவங்க வந்து பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. எல்லாம் 2 பேர் வீட்லேயுமே வந்து ரெகுலராக வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 week செக் பண்ணாங்க. அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், பேக் டு பேக் டேஸ் வந்து பார்த்தாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஓகே அவங்களுக்கு இதோட செட் ஆகிருக்கு, அவங்க 2 பேரும் பிடிச்சி தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோணுச்சு ஓகே நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம், ரெகுலராக ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்குன்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ரெகுலராக வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட ஹெல்ப் எங்களுக்கு இருந்துட்டு. இப்போ அம்மா ஒய்ஃபெல்லாம் வந்து நின்றுருக்காங்களா அவங்க கூட ஏதாவது? இல்லை, அதை நாங்கள் அலோவ் பண்ணது இல்லை. சரி வேண்டாம் அதனால. பட் அடிக்கடி வருவாங்க, வந்து செக் பண்ணுவாங்க, இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃபன் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வருவாங்க. எங்கள் 2 பேர் வீட்லேருந்து வீக்லி ஒன்ஸ் வருவாங்க. இங்கேருந்து சாப்பிட்டுட்டு ஸோ என்ன க்ரௌட்னா எப்படி இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எங்கள் கூடயே சேர்த்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கிளம்பிட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஒரு 10 o'clock வரைக்கும் போடுவீங்களா? 7:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்துட்டு 11-11:15 வரைக்கும் போகும் எங்களுக்கு. ஸோ டிபெண்ட் ஆகும் அந்த க்ரௌடு தான். இன்கேஸ் சில டைமில் வந்துட்டு ஒரு 9:30 10 o'clock சில டைமில் முடிஞ்சிடும். முடியாத சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் வந்துட்டு 11 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். மேக்ஸிமம் 11:30 வரைக்கும் புஷ் பண்ணுவோம். ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக அதை பெருசாக கொண்டு போகிறது ஐடியா இருக்கும். என்ன அப்டேட் வச்சுருக்கோம்? ஸோ ரைட் ஃப்ரம் த டே ஒன் வந்துட்டு எங்களோட பிராண்டிங்கை நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தோம். ஸோ அதனால தான் ஈவன் தோ பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு கேப்போட ஸ்டார்ட் பண்ணணும், டீமோட ஜெர்சியோட ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மோட்டிவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நெக்ஸ்ட் இன்னைக்கு கண்டிப்பாக கொண்டு போகும்போது ஒரு ஸ்டாப் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி. தென் இந்த நெக்ஸ்ட் லஞ்சு அண்ட் ஸ்நாக்ஸ்க்கும் நிறைய யூனிக்கான மெனுஸ் வச்சிருக்கோம். நம்ம திருநெல்வேலி. ஆமாம் கண்டிப்பாக அது யூனிக்கான மெனுவாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ கோஸ் இது டின்னர் ஆஸ் வெல். டின்னர் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு யூனிக்கான மெனு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும். ஒரு இது வந்து லைக் மற்றவங்க போடுறது எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணாலுமே யூனிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் லைக் கான்செப்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக போகும். இப்போ உங்கள் ஃபுட்டு யாருமே இங்கே சுற்றி வைக்கல இல்லையா? இல்லை அப்படி சொல்ல முடியாது. சிக்கன் சேமியா மேபி அவைலபிளாக இருக்கலாம், சிக்கன் மேக்ரூனி அவைலபிளாக இருக்கா. பட் இந்த ஃப்ளேவர் நாங்கள் கொடுக்குற அந்த ஃப்ளேவர் கொடுக்குற அந்த மசாலாஸ் கண்டிப்பாக அது யூனிக்காக தான் இருக்கும். ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிக்கன் தக்கடி பார்த்தீங்கன்னா இது இருக்க சென்னையில் எங்கேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சிக்கன் சுத்ரியான்ற ஒரு மெனு. இந்த 2 மெனு வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் அவைலபிளாக இருந்தது கிடையாது. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ திருநெல்வேலி டிஷஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உண்மையாவே திருநெல்வேலியில் என்னென்ன ஃபேமஸான டிஷஸ் எல்லாம் இருக்கு? இன்னும் மெனு நாங்கள் ஆட் பண்ணுறது நிறையவே நாங்கள் ஐடியா வச்சுருக்கோம். இது திருநெல்வேலின்னு சொல்கிறது விட திருநெல்வேலி முஸ்லீம் ஸ்வீட்டில் மெயினாக ஃபேமஸான இது. திருநெல்வேலியில் இப்போ நார்மலாக போனீங்கன்னா பரோட்டா கலைக்கு அந்த மாதிரி நிறைய ஃபேமஸான இது நிறைய இருக்குது. பட் இது எல்லாமே முஸ்லீம்ஸ் வீட்டில் பண்ணுற டிஷ்ஷஸ். இது வந்து அங்கேயுமே கடையிலலாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. இது எல்லாமே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் வந்தால் கூட பண்ணுற டிஷ்ஷஸ்ஸு. இன்னும் நிறைய மெனுஸ் இருக்குது. அதை இப்போது சொன்னால் இதாகிடும். நாங்கள் ஐடியாவில் வச்சுருக்கோம் நிறைய. ஸ்வீட்லேயும் சரி, ட்ரிங்க்லேருந்து ஹாட் ட்ரிங்க்லேருந்து கோல்ட் ட்ரிங்க்லேருந்து லைக் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸில் காரம் எல்லாத்துலேயுமே மெனு வச்சுருக்கோம். ஸோ இப்போது நாங்கள் வீட்டில் குக் பண்ணுறதால அது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் சேல் பண்ணுறதால இப்போ இருக்கிற இதுக்கு இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியுது. இதுக்கு மேலே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களால் இது பண்ண முடியாது. சரி, ஓகே. வெஜிடேரியனுக்கு என்ன வச்சுருக்கீங்க? சாரி, இது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி. இது வந்து பியூர் நான்வெஜ். இப்போ வெஜிடேரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்கல்ல, எங்களுக்கு ஏதாவது டிஷ் வச்சிருக்கலாம்ல திருநெல்வேலியில், உங்கள் ஊரில் என்ன இருக்குன்னு கேட்டிருப்பாங்களே. கேட்கலாம். பட் இந்த கான்செப்ட் வந்து எங்கள் வீட்டில் பண்ணுற ஃபுட் தானே. எங்கள் வீட்டில் முக்கால்வாசி நான்வெஜ் தான் இருக்கும். வெஜ் கூட நீங்கள் வெஜ் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க? இப்போ வரைக்கும் ஐடியாவில் இல்லை. சரௌண்டிங்ஸில் இப்போ இன்கேஸ் எங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்துட்டு ராமபுரம் ஏரியா, போரூர் ஏரியா தான். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டே நிறைய வெஜ் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் கண்டிப்பாக ஒரு யூனிக்காக கொண்டு வரலாமேன்றதுக்காக தான் கம்ப்ளீட்டாக வெறும் நான்வெஜ் மட்டும் பிளான் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபுட் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. இப்போ எங்கேனாலும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது எப்படி இருக்குது? காம்படிஷன் பார்த்தா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாக ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம்னா, யூனிக்கான ஃபுட் மெனு கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் அவே ஃப்ரம் தி காம்படிஷனில் இருக்கலான்ற கான்செப்டாக தான் இந்த மெனு நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரான்சைசி மாடலில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரான்ச்சைஸில் எங்களுக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. பிகாஸ் ஏன்னா எங்களோட கான்செப்டே வந்துட்டு இந்த மாதிரி யூனிக்கான டிஷ்ஷஸை கொண்டு வரது தான். ஸோ ஃப்ரான்ச்சைஸில் நிறைய ஷாப்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் நாங்கள் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வரணுன்றது எங்களோட மெயின் மோட்டிவாகவே இருக்குது. ஸோ எங்களுக்குன்னா ஒரு பிராண்டை கண்டிப்பாக வந்துட்டு கிரியேட் பண்ணுறது தான். ஒரு கடை நார்மலாக வச்சுட்டு ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் ஒரு பிராண்டாக இதாகணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய கோல், எங்களோட மோட்டோவே. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரான்ச்சைஸின்னு வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்காது. அண்ட் இன்னும் இது எங்களோட லைக் மெயின் ஸ்ட்ரென்த்தே நாங்கள் நினைக்கிறது எங்கள் மெனு தான். ஸோ அந்த மெனு வந்து ஃப்ரான்ச்சைஸில் கிடைக்காது. கரெக்டுங்களா? ஸோ நான் அதான் இவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற இதில் தான் இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மார்க்கெட்டிங்க்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? இன்ஸ்டாகிராமா, இல்லாட்டி இந்த வந்து சாப்பிட்டு போகிறவங்க இது நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு எது ரொம்ப இல்லை? பிகினிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய இன்ஃப்ளூயன்சர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த்து, அவங்க கூட நிறைய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் ரீச் ஆச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 50 to 60% ஆஃப் தி கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கிடைச்சாங்க. ரிமைனிங் 40% டெஃபினட்டாக வந்துட்டு டிஎல்எஃப் பீப்புளும் ப்ளஸ் டிஎல்எஃப்க்கு வர கேப் டிரைவர்ஸும் இருக்காங்க. பட் முக்கியமாக வந்து ரீசெண்டாக நாங்கள் எங்களுக்கு நல்ல ரீச் ஆனது காரணம் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் தான் சொல்லலாம். எஸ். அண்ட் கேப் டிரைவர்ஸுமே நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா கேப் டிரைவர்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி வந்து நிறைய பேர் சாப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் ப்ரைமரி மோட்டிவாக வச்சது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் பீப்புள் தான். பட் எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா கேப் டிரைவர்ஸ் தான். ஏன்னா 50% ஆஃப் எங்களோட கஸ்டமர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா கேப் டிரைவர்ஸ் தான். கேப் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே வந்துட்டு நேச்சர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ எந்த ஒரு டிஷ் வந்து போட்டோன்னே எங்களுக்கு சீக்கிரம் எப்பயுமே அது காலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டிஷர்ட் லோகோலாம் போட்டு இது பண்ணும்போது எனக்கு தெரியுது இன்னும் நீங்கள் ஒரு பெரிய பிராண்டாக கொண்டு வர போகிறீங்கன்னு. இப்போ வளர்ந்து வர நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு நீங்க கொடுக்குற மெசேஜ் என்ன? அவ்வளவு பெருசா நாங்க இன்னும் வளரல. நாங்க எங்களுக்கு மெசேஜ் கேட்டு நாங்க இது பண்ணிக்கலாம். நீங்க ஃபியூச்சர்ல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த விஷயத்தை நாங்க கரெக்ட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெசேஜ். ஃபுட் வேஸ்டேஜ் தான். அது முக்கியமா ஃபுட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும். கண்டிப்பா சின்ன சின்ன வேஸ்டேஜ் இருந்தாலுமே அதுல பெரிய லாஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ ஃபுட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அது இப்போ நாங்களே இது கற்றுட்டு இருக்கோம். பட் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுவோம்னா கண்டிப்பாக ஒரு யூனிக் ஐடியாவோட வாங்க. பிகாஸ் இங்கே எக்கச்சக்க காம்படிஷன் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அது முக்கியமாக ஃபுட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க காம்படிஷன். ஸோ அதில் ஒரு யூனிக்கான கான்செப்டோடு வந்தாலும் டெஃபினட்டாக வந்துட்டு சஸ்டெயின் ஆக முடியும். இன்னொன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசனை வந்து கன்சிஸ்டன்சி. ஏன்னா இவ்வளோ நல்லா போகும்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. சரி எவ்வளோ சுத்தமாக போகவே இல்லைனா கூட டெய்லியும் போய் வி ஹேவ் டு ஷோ அப். அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவாக இருந்தது. டெய்லியும் போய் நம்ம நிற்கணும். போகுதோ இல்லையோ நம்ம போய் நாங்கள் கடையை போட்டு நின்றுடணும். அதுதான். ஸோ அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணோம். பட் பை காட்ஸ் கிரேஸ் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு கன்சிஸ்டன்சியில் எந்த இஷ்யூ வரல. பட் மேபி அது மெசேஜாக சொல்லணும், அது சொல்லலாம். உங்களுக்கு போகலைன்னா கூட டெய்லியும் போய் நில்லுங்க, கன்சிஸ்டண்ட்டாக நில்லுங்க. ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ணணும். 100% எவ்ரிடே வந்துட்டு சேல்ஸ் ஆச்சா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வேஸ்டேஜ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வேஸ்டேஜ் வந்துட்டு
அடுத்த டேக்கு கொண்டு போகக்கூடாதுன்றது ரொம்ப வந்துட்டு ஃபோக்கஸாக இருக்கும். எவ்வளோதான் Wastage வேஸ்ட் நடந்துச்சா ஆனாலுமே wastage தான் அது. டெய்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்றதுலையும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஸோ வேஸ்ட் ஆனால் அன்றைக்கி வேஸ்ட் அவ்வளோதான். நாங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருவோம், இல்லை வந்து இல்லாதவங்களுக்கு ரோட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம். பட் ஒரு நாள் கூட நாங்கள் வந்து அது நெக்ஸ்ட் டேக்கு கொண்டு போனது இல்லை. டெய்லியுமே வாங்கி ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். இப்போ வேஸ்டேஜ் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி இருந்தாலும் நமக்கு அது ஒரு லாஸ் தான். அது எப்படி நீங்க ரெக்டிஃபை பண்ணுவீங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது. சின்ஸ் நாங்கள் நியூவாக இருக்கிறதுனால லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த விஷயத்துல நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இப்போ சில டேஸ்லாம் வந்து பீப்புள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த டேஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாமல் போட்டு நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு. ஸோ அது ரெக்டிஃபை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போவுமே சில நாள் நிறைய வேஸ்டேஜ் வரும். அது எதுவும் பண்ண முடியல. ஸ்டில் லேர்னிங். லைக் கஸ்டமரோட பல்ஸை இது பண்ணுறது வந்து இன்னும் ஃபுல்லாக நாங்கள் இது பண்ணல. ஸோ லேர்னிங் ஸ்டில். நீங்க எவ்வளவு ரெவென்யூஸ் ஒரு நாள் ஜென்ரேட் பண்ணுவீங்க? அது இப்போ வந்து மெனு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 to 10K வரைக்கும் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். உங்களோட பிசினஸ் ஜர்னி பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.